Dear children, இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இன் C++ பற்றி பார்க்க போகிறோம். C++ல நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் நம்ம இப்போ என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் C++ல மட்டும் இல்லை, ஜாவாவில் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இருக்குது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம், போர்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் தட் பெர்ஃபார்ம் டாஸ்க். ஓகேவா, ஏதோ ஒரு டாஸ்க்கை செய்யறதுக்காக உள்ள பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமை, கோடிங்கை, இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம வீட்டில் இப்போ நம்ம ஸ்கூல்லே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆனுவல் டே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த ஆனுவல் டேவுக்கு என்ன இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன், ஒவ்வொரு ரோல் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு கமிட்டியாக ஒவ்வொரு ரோல் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராமில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆனுவல் டே ப்ரோக்ராம்னா அங்கே வந்து குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த பீப்புளுக்கு தேவையான பொருட்களை வந்து கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வேணுங்கிற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி வாங்குகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்துட்டு சாஃப்ட்வேரில், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபங்க்ஷன்னா என்ன, குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ணுது, தட் டுகெதர் பெர்ஃபார்ம் ஏ டாஸ்க், ஒரு டாஸ்க்கை அது கம்ப்ளீட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷனுங்கிறத எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீயூசபிலிட்டி. ஓகேவா, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரீயூசபிலிட்டிக்காக தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட்டர் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ அந்த கால்குலேட்டரில் அடிஷனுங்கிற சிம்பிள் இருக்குது, மல்டிப்ளிகேஷன், இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. இப்போ அடிஷன் எடுத்துப்போம். ஸோ நீங்கள் 2 + 5 = கொடுத்தாலும் ஆன்சர் வந்துடும். 2 + 5 + 7 + 7 = அப்படின்னு கொடுத்தாலும் வந்துடும், ஆன்சர் வந்துடும். அப்போ நீங்கள் 2 நம்பர்ஸ் கொடுத்தாலும் ஆன்சர் வந்துடும், 3 நம்பர்ஸ் கொடுத்தாலும் ஆன்சர் வரும். ஸோ அப்போ அந்த ப்ளஸ்ஸுங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ரீயூஸ் பண்ணுறோம். எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அது என்ன பண்ணுது, ஆட் பண்ணுது. ஓகேவா, ஸோ அந்த ஃபங்க்ஷனுங்கிறது வந்துட்டு அதாவது ஆட் பண்ண நம்பர் கூடயே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரீயூசபிலிட்டிக்காக தான் வந்துட்டு நம்ம அந்த ப்ளஸ்ஸுங்கிற அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனில் கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு எத்தனை தடவை வேணாலும் என்ன பண்ணிப்போம், ரீயூஸ் பண்ணிப்போம். எல்லாத்துக்குமே தனியாக வந்துட்டு என்ன பண்ண தேவையில்லை, கோடிங் எழுதணுங்கிற நெசசிட்டி இருக்காது. ஓகேவா, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஓவர்லோட்னா என்ன, ஓவர்லோட்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு நிறைய ஒர்க்லோடு இருக்குது, நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா தான் அதை என்னன்னு சொல்கிறோம், ஓவர்லோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா, அதாவது ஓவர்லோட்னா ஒரு சிங்கிள் பர்சனுக்கு நிறைய ஒர்க்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஓவர்லோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதே ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் நேம், ஓகேவா, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேமில் நிறைய டாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஓகேவா, சிங்கிள் ஃபங்க்ஷன் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சேம் ஃபங்க்ஷன் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட். அதுதான் ஞாபகம் இருக்கணும். சேம் ஃபங்க்ஷன் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட். பேராமீட்டர் லிஸ்ட்டுனாலும் ஆர்குமெண்ட் லிஸ்ட்டுனாலும் ஒன்று. ஓகேவா, அதாவது வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அடிஷனுங்கிறத பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம், அதுக்கு ரிலேட்டடாக நம்ம நேம் கொடுப்போம், ஆடு அல்லது அடிஷன் அப்படின்னு நேம் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ஃபங்க்ஷன் நேம். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 2 ஆர்குமெண்ட் தேவை, ஏ பி அல்லது எக்ஸ் ஒய், ஏதோ ஒரு 2 வேரியபிள் நமக்கு தேவைப்படுது. அது என்ன டேட்டா டைப்னு கொடுப்போம், இன்டீஜரா, ஃப்ளோட்டா, கேரக்டரா, அதையும் கொடுப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட். அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டுங்கிறது அந்த வேரியபிள்ஸையும் சொல்கிறோம் ப்ளஸ் டேட்டா டைப்பையும் சொல்கிறோம். ஓகேவா, வேறு வேறு டேட்டா டைப்பாக இருக்கலாம் அல்லது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு வேறு வேறு இருக்கலாம். ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஒன்றுத்தில் 3 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அல்லது ரெண்டுமே 2 யூஸ் பண்ணாலும் என்ன இருக்கும், வேறு வேறு டேட்டா டைப்பில் இருக்கலாம். ஸோ இது மாதிரி எப்படி இருந்தாலும் சேம் ஃபங்க்ஷன் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட் இருக்குனாலே அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ராங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த ட்ரா யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிளையும் ட்ரா பண்ணலாம், ஸ்கொயரையும் ட்ரா பண்ணலாம், ரெக்டாங்கிளையும் ட்ரா பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு சிங்கிள் ஃபங்க்ஷன் நேம் பட் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னே சொல்கிறோம். ஓகே, ஸோ இது பாலிமார்பிசத்தோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு ஆடுங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணலாம், 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணலாம், 4 நம்பர்ஸையும் ஆட் பண்ணலாம். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா சிங்கிள் ஃபங்க்ஷன் நேமில் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே நம்பர் ஆஃப் சேம் டாஸ்க் தான் பட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு வேறு வேறு. ஓகேவா, ஸோ அதனால் இதுவும் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட்டு இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம்.
ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் இல்லையா, சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர், ஏன்னா சிங்கிள் சைடு தான் நமக்கு தேவைப்படும் ஏ. ஸோ அப்போ வந்துட்டு ஏ ஸ்கொயர்னு வரும், ஏ இன்ட்டு ஏ. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத், நீளம் இன்ட்டு அகலம். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம் எல் இன்ட்டு பின்னு சொல்கிறோம். ஏரியா ஆஃப் சர்க்கிள் வட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பைக்கு வேல்யூ என்ன 3.14, ஆர் ஸ்கொயருங்கிறதால ஆர் இன்ட்டு ஆர், ஆர்னா ரேடியஸ் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்னோட ஃபங்க்ஷன் நேம் நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா மூணுமே நான் ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏரியாங்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னா எனக்கு தேவையானது சிங்கிள் வேரியபிள் ஏ. ஸோ அந்த ஏங்கிறது வந்துட்டு இன்டீஜரா ஃப்ளோட்டா என்ன வேல்யூ அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் எனக்கு தேவை. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு பார்த்தா எல் இன்ட்டு பி, எனக்கு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் தேவை, 2 ஆர்குமெண்ட்ஸ் தேவை. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் பாருங்கள், பைங்கிறது வந்துட்டு வேல்யூ வந்துட்டு கான்ஸ்டன்ட் நம்மளே வந்துட்டு கொடுத்துடலாம். ஆருக்கு வந்துட்டு நம்ம வேல்யூ கெட் பண்ணணும். ஸோ அப்போ ஆறுங்கிற ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஸ்கொயருக்கும் சர்க்கிளுக்கும் நான் சிங்கிள் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரெக்டாங்கிளுக்கு மட்டும் 2 வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எதுக்காக அந்த ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அதை வந்து இன்புட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கணும். என்ன டேட்டா டைப் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஆஷ் இன்க்ளூட் iostream.h ஹெட்டர் ஃபைலோட ஸ்டார்ட் ஆகுது. ஹெட்டர் ஃபைல் இருந்தால் தான் நம்ம அந்த இந்த iostream.h இருந்தால் தான் நம்ம இன்புட்டை வாங்க முடியும், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண முடியும். சிஇன் சிஅவுட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே எந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இந்த ஆஷ் இன்க்ளூட் iostream.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் இருந்தால் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்ட்டு நான் என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேனோ அதை முன்னாடியே என்ன பண்ணிடுறேன், டிக்ளேர் பண்ணிடுறேன். இன்ட்டு ஏரியா ஆஃப் இன்ட்டு அதாவது இன்ட்டு ஏரியாங்கிறது என்னோட ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் தேவை. அதாவது ஏங்கிற ஆர்குமெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த ஆர்குமெண்ட் வந்துட்டு எனக்கு இன்டீஜர் டைப் தான். நான் அதில் பாயிண்ட் வேல்யூலாம் கொடுக்க போகிறதில்ல, ஹோல் நம்பராக தான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஹோல் நம்பராக கொடுக்கும்போது எனக்கு வரக்கூடிய அவுட்புட்டும் எப்படி தான் வரப்போகுது, ஹோல் நம்பராக தான் வரும். அதனால் நான் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன் இல்லையா இன்ட்டுங்கிறது, அது ரிட்டன் டைப். எனக்கு வரக்கூடிய அவுட்புட்டோட டேட்டா டைப் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது. செகண்ட் வந்து ஏரியா நேம், ஃபங்க்ஷன் நேம். தேர்ட் இருக்கிறது நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டோட டேட்டா டைப். கிளியரா. நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஏரியா ஆஃப் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்டுங்கிறது என்னோட அவுட்புட் ரிசல்ட்டோட டேட்டா டைப், ஏரியாங்கிறது என்னோட ஃபங்க்ஷன் நேம், இன்ட்டு. ஸோ எனக்கு ரெக்டாங்கிளுக்கு 2 வேரியபிள் கொடுக்குறேன், ரெண்டுமே இன்டீஜர் டேட்டா டைப். ஹோல் நம்பரை தான் அக்செப்ட் பண்ணுங்கிறதுக்காக இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே 2 இன்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டு, ஏரியா ஃப்ளோட். ஏன் இங்கே ஃப்ளோட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு பை வேல்யூ எப்போவுமே பாயிண்டில் தான் இருக்கும். அப்போ 3.14 தானே பை வேல்யூ கொடுப்போம். அப்போ வர்ற ரிசல்ட்டும் எனக்கு எப்படி தான் இருக்கணும், பாயிண்டில் தான் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறதால எனக்கு ரிட்டர்ன் டைப் நான் ஃப்ளோட் கொடுத்துருக்கேன். நம்ம இன்ட்டும் கொடுத்துக்கலாம், நம்மளுடைய விஷ் தான். அடுத்தது உள்ளே இருக்கிறது என்ன, ஃப்ளோட். அடுத்தது வந்துட்டு என்ன, நான் ஆருக்கு வேல்யூ என்ன பண்ணலாம், ஃப்ளோட்லேயும் கொடுத்துக்கலாம், இன்டிஜர்லேயும் கொடுத்துக்கலாம். இங்கே நான் என்ன டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளோட்டில் கொடுக்குறதா டிசைட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபங்க்ஷனை என்னென்ன ஃபங்க்ஷன் நான் செய்ய போகிறேங்கிறத முதல்ல டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரேன். மெயின் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக கால் பண்ண போகிறேன். ஓகேவா. அதாவது சி அவுட்டில் ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அங்கே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஏரியா ஆஃப் 10. ஸோ நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன், 10ங்கிற வேல்யூவை கொடுக்குறேன். இப்போ நான் ஏரியா ஆஃப் 10ன்னு வந்த உடனே ஏரியா சிங்கிள் அதாவது ஹோல் நம்பர் இன்டீஜர் இருக்கு இல்லையா, இன்டீஜர் எங்கே இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இப்போ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், இன்ட்டு ஏரியா ஆஃப் இன்ட்டு ஏ. இங்கே தானே சிங்கிள் வேல்யூ கொடுக்குற மாதிரி நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ரிட்டன் ஏ இன்ட்டு ஏ. இங்கே ஒரு செமிகோலன் வரும், மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு பார்க்குறப்ப என்ன வரும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சரோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், 10,5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது எங்கே வரும், திரும்ப அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, இன்ட்டு எல் இன்ட்டு பி. 2 வேல்யூ உள்ள மாதிரி இருக்கிறது வந்துட்டு இன்ட்டு எல் இன்ட்டு பின்ட்டு இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டன் எல் ஸ்டார் பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகுது, எல்லையும் பியும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, சி அவுட்டில் வந்துட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்கோம். இங்கே ஏரியா வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம், 6.5ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த 6.5 இந்த ஃபங்க்ஷன் கொடுத்த உடனே எங்கே போகும், நம்ம என்ன இன்புட் கொடுத்துருக்கோமோ வேல்யூ அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணாது,
பண்ணாது, இங்கே வந்துட்டு ஃப்ளோட் வேல்யூ இல்லை. அடுத்தது இங்கேயும் வந்துட்டு கால் பண்ணாது, இங்கே டபுள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது தான் வந்துட்டு ஃப்ளோட் ஆர்னு இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃப்ளோட் ஏரியா ஃப்ளோட் ஆர்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆருக்கு நம்ம 6.2 அங்கே இருக்குது. ஸோ அப்போ 3.14 6.2 இன்ட்டு 6.2 இன்ட்டு 6.2 என்ன வேல்யூ இருக்கோ அது அது வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இங்கேயும் செமிகோலன் மிஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு என்ன ஆகும், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்துட்டு இங்கே 10ன்னு கொடுத்ததால அங்கே 10 × 10 100. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன பண்ணுறோம், 10,5 L × B கொடுத்ததால 50. அடுத்து ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா 3.14 × 6.5 × 6.5 என்ன ஆன்சர் வரும், 132.665. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆன்சராக டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில், இந்த ப்ரோக்ராமில் ஏரியாங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் 3 தடவை யூஸ் பண்ணுறோம். அது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் பேராமீட்டர் லிஸ்ட்டாக இருந்தால் ப்ரோக்ராம் எரர் காட்டும். டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஒன்றுத்தில் சிங்கிள் வேரியபிள் கொடுத்துருக்கேன், ஒன்றுத்தில் டபுள் வேரியபிள் கொடுத்துருக்கேன், இன்னொன்றுத்தில் சிங்கிள் வேரியபிள் தான், ஆனால் அதில் வேறு டேட்டா டைப், இதில் வேறு டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். அப்போ சேம் ஃபங்க்ஷன் நேம், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் லிஸ்ட், மேபி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். புரியுதா? Any doubt? Thank you.